2025ஆம் ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கப்படும். பொங்கல் பரிசு தொகுப்புடன் இலவச வேட்டி சேலைகளும் விநியோகிக்கப்படும் என அறிவிப்பு. பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து மோதல். மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசுராமனை நியமிப்பதற்கு அன்புமணி கடும் எதிர்ப்பு. அவனுக்கு இளைஞர் சங்கடா என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க. அன்புமணியின் எதிர்ப்பை மீறி முகுந்தனுக்கு பொறுப்பு வழங்கிய ராமதாஸ், நான் எடுப்பதுதான் முடிவு, யாரும் மாற்ற முடியாது என்றும் திட்டவட்டம். சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. பொதுக்குழு மேடையிலேயே தமது அலுவலகம் தொலைபேசி எண்ணை அறிவித்தார் அன்புமணி. குறிச்சிக்க என்ன தொடர்பு கொள்ளலாம், எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க. தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பு. புத்தாண்டு தினத்தில் பனையூர் அலுவலகத்தில் தொண்டர்களை சந்திக்கிறார் அன்புமணி. தலைமையுடன் மோதல் ஏற்பட்ட நிலையில் கட்சியினரை சந்திப்பதாக தகவல். பொதுக்குழு கூட்டம் முடிந்ததும் ராமதாஸ் காரை முற்றுகையிட்ட அன்புமணி ஆதரவாளர்கள். காரிலேயே 10 நிமிடங்களுக்கு மேல் ராமதாஸ் காத்திருந்ததால் பரபரப்பு. வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இடைக்கால இழப்பீடு 25 லட்சம் ரூபாய் வழங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொண்டார் ஆளுநர் RN ரவி. மாணவ மாணவிகளிடம் தனித்தனியாக கருத்துக்களை கேட்டறிந்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் காவல் ஆணையர் அளித்த பேட்டி தொடர்பாக அமைச்சர் ரகுபதி விளக்கம். அகில இந்திய பணிகள் விதிகள் 1968 படி எந்த தவறும் இல்லை என அறிவிப்பு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை. மத சடங்குகளுக்கு பின்பு முழு அரசு மரியாதையுடன் உடல் தகனம். மன்மோகன் சிங் நினைவக இடத்தில் இறுதிச் சடங்குகள் செய்ய மத்திய அரசு நிராகரித்ததற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். இது மன்மோகன் சிங்கின் உயர்ந்த தொண்டையும் சீக்கிய சமூகத்தையும் நேரடியாகவே அவமதிக்கும் செயல் என கருத்து. பேரணியாக வந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் குத்துவிளக்கு ஏற்றி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார் பிரேமலதா. விஜயகாந்தின் மகன்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. விஜயகாந்த் நினைவிடத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மலர் தூவி மரியாதை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் அஞ்சலி. சசிகலா, தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை. புதுச்சேரியில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்வு. ஜனவரி 1ஆம் தேதி முதல் விலை உயர்வு அமலுக்கு வருகிறது.